யாரும் வராதீங்க, கலைஞர் ஆஸ்பத்திரிக்கு வரவே வராதீங்க. எமர்ஜென்சி வார்டில் ஒருத்தர் கூட இல்லாத எங்க பிள்ளைய சாவச்சிட்டாங்க. 31 வயசு தாங்க, 1.5 வயசுல குழந்தை இருக்குது, அவ பொண்டாட்டிங்க. அது வைத்தவள்ளின்னு வந்தாங்க, வைத்தவள்ளின்னு வந்தோம். ஐயோ டாக்டர், அந்த எம்டி அந்த எம்டி எங்களை மிரட்டினா, அந்த எம்டி எங்களை மிரட்டி கையெழுத்து போட்டுன்னு சொன்னான். நைட்டு வந்து எதனா ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் குத்துந்தா கூட நாங்க மனசு ஆறி போயிருக்கோங்க. எங்களுக்கு மனசு ஆறி போயிருக்கோங்க. 12 மணில இருந்து நாய் மாதிரி கத்தின்னு இருக்கிறோம். 9 மணிக்கு திருந்திக்க மாட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராது நிக்க சொல்லி பார்க்கலாம். வெந்தா தீருவாங்க. கலைஞர் ஆஸ்பத்திரி நம்பி பொதுமக்கள் வராதீங்க, வரவே வராதீங்க. உங்களுக்கு பணம் போனாலும் பரவாயில்ல, உடனே வாங்கிக்கூட பிரைவேட்ல பாருங்க. இந்த கலைஞர் ஆஸ்பத்திரி நம்பி வரவே வராதீங்க. என்ன மாதிரி பிள்ளைய எடுத்து தவிக்காதீங்க. ஐயோ என் பிள்ளை சொல்லுச்சு, என் பிள்ளைக்கு ஒரு பதிலே கிடையாது. இது ஒரு பதிலே யாரும் சொல்லல. ஐயோ ஒரு டாக்டருக்கு நாங்க உயிர் விட்டுட்டானே, நாங்க இல்லாத ஏழைங்க தானே உங்களை நம்பி வந்தோம். கலைஞர் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி எமர்ஜென்சி வார்டில் ஒருத்தர் கூட இல்லாத எங்க பிள்ளைய சாவச்சிட்டாங்க. எங்க பிள்ளைய சாவச்சிட்டாங்க. 31 வயசு தாங்க, 1.5 வயசுல குழந்தை இருக்குது, அவ பொண்டாட்டிங்க. அது வைத்தவள்ளின்னு வந்தாங்க, வைத்தவள்ளின்னு வந்தோம். கார் கம்பெனில மேனேஜரா இருந்தாங்க, ஆலமரம் மாதிரி இருந்தாங்க, நல்லா சம்பாதிச்சுன்னு இருந்தாங்க. நைட்டு வந்து எதனா ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் குத்துந்தா கூட நாங்க மனசு ஆறி போயிருக்கோங்க. எங்களுக்கு மனசு ஆறி போயிருக்கோங்க. 12 மணில இருந்து நாய் மாதிரி கத்தின்னு இருக்கிறோம். 9 மணிக்கு திருந்திக்க மாட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராது நிக்க சொல்லி பார்க்கலாம். வெந்தா தீருவாங்க. கண்டிப்பா சொல்லி நடக்கிறீங்க விஷயத்த அவனே போட்டான். இதுல ஆஸ்பத்திரி நான் வந்தா என்ன வரல, நான் நம்பிக்கை என்ன. ஐயோ கலைஞர் ஆஸ்பத்திரி நல்ல ஆஸ்பத்திரி, கலைஞர் ஆஸ்பத்திரி குட்டு சொல்றாங்க ஆஸ்பத்திரி. என் பிள்ளைக்கு ஒரு பஸ் கிடைக்கலப்பா, என் பிள்ளைக்கு ஒரு பதிலே கிடைக்காது. போறேன் ஐயோ பிள்ளைக்கு ஒரு பதில் கிடைக்காம ஆயிட்டுன்னு போறேன். ஆஸ்பத்திரி கொண்டு கலைஞர் ஆஸ்பத்திரி நல்ல ட்ரீட்மெண்ட். அப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்காதவே சாவச்சிட்டாங்களே. கலைஞர் ஆஸ்பத்திரி குண்டு சொல்றாங்க ஆஸ்பத்திரி, கலைஞர் ஆஸ்பத்திரி குண்டு சொல்றாங்க ஆஸ்பத்திரி. ஐயோ இது ஒரு பதிலே யாரும் சொல்லல. என்ன ஒரு பதில சொல்லலையே. முதலமைச்சர் அவருக்கு போயிருக்காதா? பிள்ளைக்கு ஒரு பதில் சொல்லலையே. மாஸ்டருக்கு பிள்ளைன்னு போன சொல்லியிருக்கா, நான் இட்டுன்னு போயிருக்கேன்னு பாழா போனவங்க சொல்லலையே. ஐயோ ஒரு டாக்டருக்கு இது நாங்க உயிர் விட்டுட்டானே, நாங்க இல்லாத ஏழைங்க தானே உங்களை நம்பி வந்தோம். கலைஞர் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி யாரும் வராதீங்க, கலைஞர் ஆஸ்பத்திரிக்கு வரவே வராதீங்க. என்ன ஒன்னாலும் பண்ணட்டும். ஐயோ இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன ஒன்னாலும் பண்ணட்டும். கலைஞர் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி என் பிள்ளைக்கு ட்ரீட்மெண்டே கொடுக்கலாமா? சும்மா நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து எழுதி கையெழுத்து வாங்கினாங்க. எழுதி வாங்கிட்டு எங்களை அனுப்புறாங்கம்மா, எங்களை அனுப்புறாங்க. ஐயோ டாக்டர், அந்த எம்டி அந்த எம்டி எங்களை மிரட்டினா, இந்த எம்டி எங்களை மிரட்டி கையெழுத்து போட்டுன்னு சொன்னான். ஐயோ கலைஞர் ஆஸ்பத்திரி வராதீங்க. ஐயோ குண்டுசாரன் ஆஸ்பத்திரி, கலைஞர் ஆஸ்பத்திரி எந்த வசதியும் இல்லை. சும்மா பேருக்குதான். ஐயோ நீங்க டாக்டர் செய்யுமா?
ஐயோ எங்களை விடுங்க, நாங்க என் பிள்ளைய போய் பார்க்கணும், என்ன விடுங்க. கலைஞர் ஆஸ்பத்திரி, குட்டோசார் ஆஸ்பத்திரி, கலைஞர் ஆஸ்பத்திரி நம்பி பொதுமக்கள் வராதீங்க, வரவே வராதீங்க. உங்களுக்கு பணம் போனாலும் பரவாயில்ல, கடனை உடனே வாங்கிக்கூட பிரைவேட்ல பாருங்க. இந்த கலைஞர் ஆஸ்பத்திரி நம்பி வரவே வராதீங்க, வராதீங்க. என்ன மாதிரி பிள்ளைய இருந்து தவிக்காதீங்க. ஐயோ என் பிள்ளை சொல்லுச்சு. இல்லை, என்னோட பிரதரை ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் பண்ணியிருந்தோம். பட் ட்ரீட்மெண்ட் இங்கே சரியில்லை, அதனால என்னோட பிரதர் உயிர் போயிடுச்சு. என்ன ரீசனுக்காக அட்மிட் பண்ணீங்க? நாங்கள் வந்து அவருக்கு ஸ்டொமக் பெயின் நாங்கள் அட்மிட் பண்ணோம். பட் புதன்கிழமை நைட்டு, புதன்கிழமை ஆக்சுவலாக அவன் நேற்றெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கான். பட் நாங்கள் வந்து கூட அட்டெண்டர் தான் இருந்தாங்க, வேறு யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் யாரும் வரல. இன்னைக்கு மார்னிங்ல இருந்தால் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறோம். 5 o'clock இவங்க ஆல்ரெடி அவங்களோட சிஸ்டர், அம்மா, அப்பா எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. நேற்று நைட்டே இருந்தாங்க அவங்க எல்லாருமே. பட் அவன் வந்து வயிறு வலிக்குன்னு சொல்லியிருக்கான். வயிறு வலிக்குன்னு சொன்னா யூரின் போகாமல் இருந்திருக்கான். அவங்க யூரின் டியூப் வச்சிருக்காங்க போல. ஆனால் அதான் சொன்னேன், நைட்லேருந்தே அவனுக்கு முடியாமல் போயிருக்கு. பட் மார்னிங் நாங்கள் வந்து பார்த்தப்போ கூட யாரும் டாக்டர் ரெஸ்பான்ஸ் பண்ணல, எந்த டாக்டருமே இல்லை. நாங்கள் வந்து அவ்வளோ நேரமாக டாக்டர் எப்போ வருவாங்க சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர டாக்டருங்க வரல. இதுதாங்க ரீசன். டாக்டர் வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காப்பாற்ற முடியாது, உங்க பிள்ளைய காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். அலக்கைச்சாலும் சொல்ல சார், அலக்கைச்சாலும் சொல்ல, எந்த ரீசனுமே சொல்லலை எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நாங்கள் சொன்னதானே அலக்கைச்சாலும் சொல்றதுக்கு எந்த ரீசனும் சொல்லலை. சொல்லி முடிச்சிட்டாங்கப்பா. கீழே பாடி வந்துச்சு, எங்கன்னு தெரியல. ஆம்புலன்ஸ் இல்லை, எந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்தனாங்கன்னு தெரியலையே. ஐயோ என் பொண்ணு தண்ணி ஆகுறேன், என் பிள்ளையாட்ட கொண்டு கூட சொல்ல, நானாவது என் பிள்ளை கூட தானே இருக்கிறேன். ஐயோ என் பிள்ளை எனக்கு தண்ணி வேணாம்ப்பா, செஞ்சு பிள்ளைய கொடுப்பா, பிள்ளைய கொடுக்க சொல்லுப்பா. எனக்கு தண்ணி தான் கொடுத்து முழுக போறப்பா. எனக்கு வேணாம்ப்பா, என் பிள்ளைய கொடுக்க சொல்லி என் கரு தூணை ஏத்துட்டாம்ப்பா, என் வீட்டு தூணை ஏத்துட்டான், என் வீட்டு கடைகால அதுல சாஞ்சிடுச்சு. யாரு மேல போய் சாரப்பா செஞ்சுலே. ஐயோ தூணுக்கு வந்துடுச்சு, என் கட்டடம் அனுப்பிடுச்சு. எல்லாருக்கும் சவால் கொடுப்பான்.